இதில் காட்டுற மீன் இருக்குது பாருங்கள், அது பேர் ஆயிடுச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பேர் பாண்டிங்காக நான் சென்னா கிளர்த்தியை கிட்டத்தட்ட 24 ஃபிஷஸ் இந்த டேங்க்கில் விட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுங்க 2 மட்டும் தான் கொஞ்சம் இந்த கார்னரில் நிற்கிறதும், அண்ட் அதுவும் இல்லாமல் இதுங்க 2 மட்டும் தான் க்ளீனாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடித்து நவுத்திட்டானுங்க. சிலதெல்லாம் அடித்து கொன்னே போட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபிஷ் காலி. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஃபிஷ் தான் இருக்குது. அந்த 20 ஃபிஷ்ஷும் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது. வந்து அடித்து போட்டிருக்கிறானுங்க நினைக்கிறேன். இதுக்கு 2 தான் அடித்து போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு 2 தான் க்ளீனாக இருக்குதுங்க. அண்ட் இதுக்கு 2 பேரான்னு கூட எனக்கு தெரியல. 2 பேரும் ஒன்றா தான் இருக்கானுங்க. ஃப்ளார் பண்ணுறானுங்க. பட் அந்த கண்டெய்னர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு ஓட்டை மாதிரி, அதுக்குள்ளே ஒரு ஆள் தான் போகிறாங்க, 2 பேர் போல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுங்க 2 பேர் ஆகுமா இல்லையான்றத. அண்ட் இது வந்து மெயில் அண்ட் அது ஃபீமேலான்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் அது கூட செக் பண்ணல, ரேண்டமாக தான் போட்டேன். இது வந்து செமி அடல்ட் சைஸில் தான் இருக்குது, அதுவும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் ஷோல் அதோட கையில் இருக்க பேண்ட்ஸை காட்டணும்னு நான் நினச்சேன். ஸோ அந்த பேண்ட்ஸை நீங்கள் பாருங்கள். இது தனியாக என் டேங்க்கில் பேக்கெட்டில் தொங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கும் சரியான அடி. ஸோ இதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணதுக்கு என்கிட்ட வேறு எந்த இடமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக் என்னோடய பேக்கெட் தான். ஸோ அதில் போட்டேன். ஸோ அதில் போட்டுட்ருக்கும்போது அதோட கையில் இருக்க பேண்ட்ஸை காட்டணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 4 to 5 பேண்ட்ஸ் இல்லை 6 பேண்ட்ஸ் இருக்கும் கையில். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேண்ட்ஸ்லாம் தனியாக தெரியும் போது.